ஆர்கே இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவர் அலசுறாரு. ரொம்ப குறிப்பாக தேர்ட் ஃபேஸ் போகிறாங்க. ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கர்நாடகா பற்றி, மகாராஷ்டிரா பற்றி, அந்த மாநிலங்களுக்கான விஷயங்களையும் பேசுகிறார். ஒரு பரப்புரைக்கு போகக்கூடிய ஒரு தலைவருடைய ஒரு நேர்காணலில் என்னெல்லாம் சொல்லப்படணுமோ அதை சொல்கிறாருன்னு பார்க்குறீங்க, அல்லது அதை கடந்து அது இல்லை இதில் வந்து ஒரு இவர் வந்து இது ஒரு டிஃபென்ஸ் இல்லைனா இதில் வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பார்வையை ரவிக்குமார் வைக்கிறார். அது எப்படி பார்க்க? மைக்ரோ மேனேஜ்மெண்ட். தமிழகத்துக்கு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து இங்கே இருக்கின்ற ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. கேரளாவில் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பேட்டி கொடுக்குறாரு. கர்நாடகாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தேவையில்லை என்று ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அதன் பிறகு வந்து இப்போ பயங்கர பிரச்சனையாகுது. அதன் பிறகு வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து விதர்பால் எலெக்ஷன் நடக்கிறது, அதற்காக கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு வேண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாமே. ஸ்ட்ராட்டஜி தான், ஸ்ட்ராட்டஜி அதில் மாற்றுக்கிறது இல்லை, ஸ்ட்ராட்டஜி தான். இன்னைக்கு வந்து இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் சரி அதே மாதிரி ஒரு 2 பக்கம் இது வந்திருக்கிறது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பொய்யை வந்து இப்ப பிரதமர் சொல்லுகிறார். மிக வருத்தத்தோடு நான் வந்து குறிப்பிடுகிறேன். ஒரு பிரதமர் பொய் சொல்கிறார் என்பது வந்து நான் இந்த அரங்கத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அது என்ன பொய்ன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மிக தெளிவாக சொல்லுகிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பேட்டியிலையும் சொல்றாரு, உங்க பேட்டியிலையும் சொல்றாரு, இந்த இடியை பத்தி சிபிஐ பத்தி அந்த கேஸ் எல்லாம் டிராப் பண்றீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு ராகுல் ஜோஷி கேட்கிறார். அதுக்கு பதிலாக வந்து நாட் ஒன் கேஸ் ஹஸ் பீன் டிராப்ட் என்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து ஒரு பிரதமர் சொல்கிறார். எந்த கேஸ் டிராப் பண்றான்ட்டு நான் 2 இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். அதாவது 25 அரசியல்வாதிகள் மேல கேஸ் எடுக்கிறது, அதுல 23 அரசியல்வாதிகள் மேல அவர்களுக்கெல்லாம் ரிப்ரீவ் வந்திருக்குது. அதாவது சேர்ந்த பிறகு ஒரு தொய்வு வருது, இன்வெஸ்டிகேஷன்ல தொய்வு வருது. அது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சுவேந்து அதிகாரி அவர் வந்து 2020 வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாஜக சேர்றாரு. அப்ப 2020 இருந்து சாரதா கேஸ்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ஹிமந்தா பிஸ்வா சர்மா அதே மாதிரி தான் காங்கிரஸ்ல இருந்தாரு. அவர் வந்து இன்னைக்கு அசாமினுடைய முதல்வராக இருக்காரு. அவர் வந்து பாஜக சேர்ந்த உடனே அந்த நாரதா ஸ்கேம் என்ற அந்த 10,000 கோடி ஊழல் வந்து அவர்கிட்ட இருந்து அப்படியே அபேட் ஆயிருது. இது அதன் பிறகு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அசோக் சவான் ஒரு பெரிய ஒரு ஊழல், அதாவது நம்மளுடைய சோல்ஜர்ஸுக்காக கட்டப்பட வேண்டிய ஆதர்ஸ் ஹவுசிங் சொசைட்டியில வந்து அவர் பெரிய ஊழல் செய்திருக்கிறார். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து 70,000 கோடிக்கான ஒரு இரிகேஷன் ஸ்கீம் வந்து பெரிய ஒரு ஸ்கேம் செய்திருக்கிறார். இது 2வது கேஸ். அவர் மனைவிக்கு மேல அதை விட பெரிய ஒரு கேஸ், 25,000 கோடிக்கான ஊழல் என்ற கேஸ். இந்த கேஸ்களில் வந்து சேர்ந்த பிறகு நிச்சயமாக ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. இதுதான் உண்மை நிலை. அதுக்கப்புறம் டிராப் பண்ணலன்றார் அவர். அது அதுல வேகம் இருக்கா இல்லையாங்கிறது வேற. ஏதாவது ஒரு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களா? நல்ல கேள்வி. அஜித் பவார் மேல இருந்த வழக்கு, அஜித் பவார் மேல மும்பை போலீஸ் வந்து EOW எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வந்து அவர் மேல ஒரு வழக்கு போடுகிறது. அக்டோபர் 2020 என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. MVA அவங்க இந்த நம்மளுடைய உத்தவ் தாக்கரேனுடைய அந்த கட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்த உடனே அஜித் பவாரனுடைய அந்த, அதாவது பவார் சரத் பவாரனுடைய கட்சி அதுல வந்து அங்கம் வைக்கிறது. அவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்றாங்க. அந்த க்ளோஸ் ஆன கேஸ் வந்து மறுபடியும் ரீஓபன் எப்ப ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இடி மூலமாக ரீஓபன் பண்றாங்க. ஷிண்டே வந்து அதிகாரத்துக்கு வந்தோடனே, அதாவது மகாராஷ்டிரத்தினுடைய அரச கவித்த பிறகு ஷிண்டே அதிகாரத்துக்கு வந்தோடனே அந்த கேஸ் வந்து ரீஓபன் பண்றாங்க. அது வந்து மார்ச் 2024 வந்து க்ளோஸ் பண்றது. இடி ஹஸ் ஃபைல்ட் a closure report in the court. அஜித் பவார் இது வந்து அஜித் பவாருக்கு எதிரான கேஸ். அதே மாதிரி பிரஃபுல் பட்டேலுக்கு எதிரான கேஸ். அதையும் வந்து ரீஓபன் பண்ணி கடைசியில 8 மாசம், அதாவது இவர் சேர்ந்து கட்சியில சேர்ந்து, அதாவது பாஜகவுடைய கூட்டணியில சேர்ந்து 8 மாசத்துக்கு பிறகு க்ளோஷர் ரிப்போர்ட். இது 2 விஷயத்துல வந்து பிரதமர் பொய் சொல்லி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்னு. ரெண்டாவதாக இதுல ஒவ்வொரு பாலிட்டிஷியனும் கூட ஒரு லார்ஜர் क्वेश्चन ரைஸ் பண்ணார். ஒரு இடி சிபிஐ வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய நாட்டில் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அதுக்கேற்ற வகையில் ஒரு வெற்றி கொள்றது, அல்ல அதை பயன்படுத்தி வெற்றி கொள்வது அப்படிங்கிறதுலாம் சாத்தியமா? ஒரு முனிசிபாலிட்டிக்கே சாத்தியமாங்கிற கேள்வி எல்லாம் முன்வைக்கிறார். நிச்சயமாக முக்கியமான கேள்வியாக தான் பார்க்கிறேன். அதுல தான் இப்போ வந்து ஒரு 2 முதலமைச்சர்களை சிறைபிடித்துக் கொண்டு எந்த காலத்துல ஒரு அரசாங்கம் வந்து இல்லை என்றால் ஒரு கட்சி வந்து, காங்கிரஸ் அரசாங்கத்தில் அமித்ஷாவை இன்னைக்கு இருக்கிற ஹோம் மினிஸ்டர் கூட ஜெயிலில் போட்டாங்க. அதை தாண்டி தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். அது வந்து தேர்தல் காலத்தில் கிடையாது. அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கிடையாது. அதே மாதிரி எவ்வளவோ அமைச்சர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதுல இன்னும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான PMLA என்ற ஒரு டிராக்கோனியன் லா வைத்துக்கொண்டு 2 முதலமைச்சர்களை வந்து சிறைபிடித்துக் கொண்டு, அதுக்கு மேல எவ்வளவோ மணி சிசோதியானாலும் சரி, இங்க செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல கடந்த இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்குங்களா? 300 நாள் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து காலதாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இடி சுப்ரீம் கோர்ட் கடந்து போய்கொண்டே இருக்கு. நீதிமன்ற காவல் அப்படின்னு தான் வந்துருது. அது கடைசி அதான் கேட்கிறேன். இவர் என்ன பேசிஸ்ல கோர்ட்டுக்குள்ள, ஐ மீன் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கான்னு கேட்க வேண்டாமா?
அதாவது உங்களால வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடிய மாட்டேங்குது. முன்னாடி ஒரு காலம் இருந்து 180 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்ன்றது. அதுவும் கிடையாது. ஒரு லாவும் வந்து பிஎம்எல்ஏன்னு வரும்போது ஒரு லா அப்ளிகபிள் கிடையாது. ஒரு முதல்வர், அதாவது கரப்ஷனுக்கு எதிராக எந்த அளவுக்கு குரல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குரல் கொடுத்த ஒரு முதல்வரை வந்து இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள வைத்துக் கொண்டு ஒரு கோர்ட்லயும் வந்து அவருக்கு பெயிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரை பார்த்து நீங்க வந்து இழிவா பேசுறது, இவர் இன்னும் முதல்வராக இருக்கிறதா என்று கேட்கறதெல்லாம் நிச்சயமாக கேலிக்கூத்து தான். இடியும் சிபிஐயும் வச்சு ஒரு தேர்தலை வெற்றி கொள்ள முடியுமா? இதெல்லாம் நகைச்சுவையா இல்லையா? இது வந்து இது மக்களை ஏமாற்ற ஒரு விஷயம். இதெல்லாம் காங்கிரஸ் கிட்ட கேட்கறது பதிலா எங்க கிட்ட மீடியா கேள்வி எழுப்புது அப்படிங்கிறாரு மோடி. நிச்சயமாக இதை விட நகைச்சுவை கிடையாது. இதுவரை சீரியஸ் த்ரெட் டு இந்தியன் டெமோக்ரஸினா இருக்கின்ற இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸை வைத்துக்கொண்டு யாரையெல்லாம் சிறைபிடிக்க முடியுமோ, யாரையெல்லாம் ரெய்ட் பண்ண, ஏன் ஒரு தேர்தலுக்கு நடுவில் இங்க ரெய்ட் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இந்த ஏன் ரெய்ட் நடக்குது? இதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு. நீங்க இவர் வந்து டேமேஜ் கண்ட்ரோல்னு திரு ரவிக்குமார் முன்வைக்கிறாரு. ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, 2 சுற்று தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. அப்ப அவங்க வேற ஏதாவது ஒண்ணு எக்ஸ்கியூஸ்க்காக இந்த விஷயங்கள் எல்லாம் இடிசிபின்னு முன்னக்கூட்டியே சொல்றாங்க. தோல்விகளுக்கான எக்ஸ்கியூஸா தான் இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறார். இல்ல, தேர்தலுக்கு முன்னையே பேச ஆரம்பித்த விஷயம். அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து இந்த 2வது ஃபேஸ் தேர்தலுக்கு பிறகு நடந்த விஷயம் கிடையாது. ஹேமந்த் சோரனை வந்து ஜனவரியில் அரெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு அவருடைய மனைவி தான் வெளியே வந்து கேம்பெயின் பண்ணி தேர்தலில் போட்டிடுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த என்டையர் அந்த பேராகிராஃப்ல வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பிரதமர் வந்து உண்மையை சொல்கிறார். அதாவது ஏறத்தாழ ஒரு 3% கேஸ் மட்டும் தான் அரசியல்வாதிகளை சார்ந்த கேஸ் இருக்கு. அது முன்னாடி அவர் பரப்புரையிலே சொல்லியிருக்காரு. அது நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த பேட்டியிலையும் பார்த்தேன். அதாவது இப்போ அதுக்கு ஃபிகரும் இருக்குது. 149 கேஸ் தான். 6260 கேஸ்ல வந்து பொலிட்டிஷியன்ஸ் மேல இருக்கிறது 149 கேஸ் தான். இதுல வந்து பாலிட்டிஷியன்ஸ்க்கு எதிரான கேஸ்ல வந்து ஒண்ணுல கூட என்ன கன்விக்ஷன் ஆகல. 2014 இருந்து ஈடியை வச்சு முடுக்கி கொண்டே இருக்காங்க. 10 வருஷமாக ஆனால் பிஎம்எல்ஏ கேஸ்ல வந்து பல நபர்களை வந்து பிடித்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் பல கன்விக்ஷன்ஸ் வந்திருக்கிறது. ஆனா இந்த கேஸ் இருக்குது இல்லையா, அரசியல்வாதிகளை டார்கெட் பண்ணி வேணுமென்றே உள்ள வைக்கின்ற கேஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு செந்தில் பாலாஜி கேஸ் ஆனாலும் சரி, மணி சிசோடியா கேஸ் ஆனாலும் இதெல்லாம் அரசியல் கேள்விகளா வைக்கலாம். சூர்யா இது ஒரு உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுக்கிறாருன்னு 2 வழக்குகளை கோட் பண்றாரு ஆர்கே. நிறைய சொன்னார். அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணது வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் தான், இடி கிடையாது. எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய, போலீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த இஓடபிள்யூனுடைய கேஸ் தான் இடி எடுத்து அது நடத்துது. பட் அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணது இல்ல, முந்தானேத்து நீங்க சொன்னீங்கல்ல ஃபைல் பண்ணது. ஆமா, மும்பை போலீஸ்னுடைய ஒரு அங்க தமிழ்நாட்டில் கூட இருக்க எக்கனாமிக் தனியா இருக்காங்க. அவங்க தான் க்ளோஷர் ஃபைல் பண்ணாங்க. இடி வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் இன்னும் சார் செக் பண்ணிக்கிட்டோம். இன்னொன்னு அண்ணன் சொன்னதுல ஒரு 2-3 முரண்பாடு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து எவ்வளவு இந்த இடி தொடர்பானதுனால இந்த கேள்வி வச்சிடறேன், நீங்க அவரோட பேசுங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 கோடி ரூபாய் பிடிச்சாங்க, அதை இடி விசாரிக்குமா, ஏன் விசாரிக்கல? தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணம் சாரதா ஸ்கேம்ல சுவேந்து அதிகாரி வந்து ஃப்ரீ பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் நான். இப்போ சாரதா ஸ்கேம்ல அபிஷேக் பானர்ஜில இருந்து எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஎம்சி கட்சியை சார்ந்த ஒரு 10 மூத்த தலைவர்கள்ல இருந்து இவர்ல இருந்து எல்லாருமே. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி எதுவுமே க்ளோஷர் செய்ய பண்ணல. ஒன்று டிலேயா இருக்கு, ஒன்று கம்மியா இருக்கு. நம்ம கோர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ட்ரையல் பண்ண வேண்டியது இங்க இருக்கக்கூடிய போலீஸ் தான். அவங்களே கேளுங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது முன்னாடி இருந்த இவங்க திமுகவே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இந்த அஜித் பவார் கேஸ்ல மட்டும் ஒரே ஒரு இது வந்து இடியினுடைய அதிகாரப்பூர்வமான ரீஜாயிண்டர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ரெஃபரிங் டு தி கேஸ் ஆஃப் அஜித் பவார், the official said the investigation followed a logical progression from the findings of the Mumbai's police EOW wing to the ED's attachment of proceeds of crime and the subsequent filing of a prosecution complaint என்று ED னுடைய கேஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஷர் போடுறது EOW, அதன் பிறகு பண்றது முதல்ல இருந்து அது ED